ஓகே, எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து இன்றைக்கி கிளாஸ் கொடுக்க போகிறேன். சாப்டர் 14 டெக்ஸ்ட் 6 ஸ்லோகா நம்பர் 6 பற்றி நான் கிளாஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ஓகே தானே? என்னோடய வாய்ஸ், என்னோட வால்யூம்லாம் ஓகே? ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஓகே, ஸோ எப்போதும் மாதிரி நான் பிஃபோர் என்னோடய கிளாஸ் ஆரம்பிக்கும் முதல்ல நான் வந்து ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்குவோம். ப்ரீவியஸ்லி ஸ்லோகா பற்றி நம்ம வந்து ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். சாப்டர் 14 டெக்ஸ்ட் 5ல் வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சத்வம் ரஜஸ்தம இதி குணா பிரக்தி சம்பவயா நபாந்தி மகாபாவோ தேஹே தேஹினம் அவ்யயம். அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் வந்து ப்ரீவியஸ் டெக்ஸ்ட் ஸ்லோகம் நம்பர் 5ல் வந்து கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த என்டிட்டிஸ், லிவிங் என்டிட்டிஸ் வந்து எப்படி இந்த பௌதிக உலகத்தில் வந்து எப்படி கண்டிஷன்டாக ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளாம் ஒரு பந்த ஜீவாத்மா, 2 ஜீவாத்மா இருக்குது, முக்த ஜீவாத்மா அண்ட் பந்த ஜீவாத்மா. முக்த ஜீவாத்மாலாம் ஆச்சாரியங்கள் சைத்தமும் அவங்க ஆச்சாரியங்கள் நம்மளை வந்து இந்த பந்தப்பட்ட ஜீவாத்மா எடுத்து போகிறதுக்கு தான் இந்த முக்த ஜீவாத்மா வருவாங்க. ஓகே, இவங்களாம் முக்திப்பட்ட முக்த ஜீவாத்மா, நம்மள பந்தம். ஸோ இந்த பந்தத்தில் வந்து அந்த பந்தம் எப்படி உருவாகுது? நம்ம இங்கே மெட்டீரியல் இந்த பௌதிக உலகத்தில் வந்தோடனே நம்மள பந்தப்படுறோம். இந்த பந்தம் வந்து எப்படி வந்து அந்த பந்தம் வருது சொல்லிட்டு இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பந்தம் எப்படி வருதுன்னா 3 modes ஆஃப் நேச்சர். ஓகே, இந்த 3 குணங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பந்தம் எப்படி உருவாகுறதுன்னா இந்த 3 குணங்கள்னால சத்துவகுணம், ராஜகுணம், தமகுணம், இந்த 3 குணம். இந்த 3 குணத்துலேருந்து நம்ம வந்து விடுவிக்க முடியுமா சொன்னாக்கா முடியாது. நம்ம வந்து we cannot free from these 3 modes of nature. பிகாஸ் ஏன்னா இந்த சுஷ்ம சரீரம், இந்த நம்மளோட பாடி வந்து இஸ் கிரியேட்டட் பை தட். நம்ம இந்த சரீரம் வந்து இந்த மெட்டீரியலில் இருக்கிறப்ப 24 எலிமெண்ட்ஸ் கொண்டு தான் இந்த சரீரம் வந்து உருவாகும். ஸோ ஒன் ஆஃப் த எலிமெண்ட் என்னன்னா ஃபால்ஸ் ஈகோ. ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து 24 எலிமெண்ட்ஸ் வந்து நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன். அந்த 24 எலிமெண்ட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 5 மகாபூதாஸ், பஞ்சபூதங்கள். அப்போனா காற்று, நெருப்பு, ஆகாயம், எர்த், வாட்டர், ஃபயர், ஏர் அண்ட் எம்ப்டி ஸ்பேஸ். ஓகே, அப்புறம் 5 ஞானேந்திரியங்கள். அப்போனா நம்மளோட கண், மூக்கு, தோல், அப்புறம் நாக்கு. அப்புறம் தன்மந்திராஸ், சப்டல் எலிமெண்ட்ஸ். அதுதான் நம்மளோட பார்வை, நம்மளோட இந்த ஸ்மெல், அப்புறம் சவுண்டு, அப்புறம் அதோட ருச்சி, டேஸ்ட். அப்புறம் கர்ம இந்திரியங்கள்ஸ். ஓகே, கர்ம இந்திரியங்கள்ஸ்னால் நம்மளோட கால், எது மூவ்மெண்ட் இருக்கும், கால், கை, நம்மளோட வோக்கல் ஆர்கன்ஸ், அப்புறம் நம்மளோட ஜெனிட்டல்ஸ், எமோஷன். அண்ட் 4 இன்விசிபிள் சப்டல், மைண்ட் இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் ஈகோ, பிரதானம். இந்த ஃபால்ஸ் ஈகோ வந்து இந்த 24 எலிமெண்ட்ஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபால்ஸ் ஈகோ வந்து என்ன, ஏன் இந்த எலிமெண்ட்ஸ் வந்து எது, அதோட இம்பார்ட்டன்ஸி என்னதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபால்ஸ் ஈகோ வந்து இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்
இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட். ஏன்னா இந்த ஃபால்ஸ் ஈகோ தான் நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கும். இந்த ஃபால்ஸ்கள் நான், ஐ ஆம் கார்த்திக், ஐ ஆம் ஐ எம் இந்தியன், ஐ எம் மேன், ஐன்னு வருதுல, அந்த ஐ வந்து தான் இந்த ஃபால்ஸ் ஈகோ. ஓகே, ஸோ இந்த ஐ சொல்கிறது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன். நீங்கள் எப்படிப்பட்டவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுறது தான் இந்த ஃபால்ஸ் ஈகோ. ஓகே, இந்த ஃபால்ஸ் ஈகோ வந்து 3 கேட்டகரியாக பிரியுது. அந்த 3 கேட்டகரி தான் இந்த 3 குணங்கள்: சத்வகுணம், தமகுணம், ராஜகுணம். ஓகே, நீங்கள் வந்து பெரும்பாலும் நம்ம பார்த்துருப்போம், சிலவங்க வந்து நம்ம வந்து ஒரே உடம்பு தான், ஒரே மண்டை மூளை தான், எல்லாமே ஒரே ஆர்கன் தான், எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஆனால் அவங்களோட திங்கிங், அவங்களோட மைண்ட் செட்டு, அவங்களோட நடிவுக்கெல்லாம் பார்த்தாக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கூட டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது ஏன்னா இந்த 3 குணங்கள் வச்சு தான் இந்த கேரக்டர் வந்து உருவாகும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு கேள்வி வரும். ஓகே, இந்த ஃபால்ஸ் ஈகோன்னு நம்ம சொல்கிறோம், ஏற்கனவே ஈகோன்னு வருது. ஓகே, இந்த ஃபால்ஸ் ஈகோ வந்து 3 குணங்கள், அதனால் சத்வகுணம், ராஜகுணம், தமகுணம். இப்போ சத்துவகுணம் சொன்னாக்கா இஸ் அ மோட் ஆஃப் குட்னஸ். மோட் ஆஃப் குட் நம்ம வந்து இப்போ நம்ம டிவோட்டி மத்தியில் நம்ம சொல்லுவோம், நம்ம வந்து சாத்வீகமாக நம்ம இருக்கணும், நம்ம சாப்பிட்றதும் சாத்வீகமாக இருக்கும், ரொம்ப உரப்பு எடுக்கக்கூடாது, அது ரஜகுணம், அதெல்லாம் வேணாம், நம்ம ஆல்வேஸ் குட்டாக சாத்வீகமாக தான் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எப்படி இந்த சாத்வீகம் குணம் வந்து இருந்தாக்கா நம்ம இன்னும் இந்த சம்சார கடத்தில் ரொம்ப இருப்போம். அட் தி சேம் டைம் இஸ் வாட் இந்த மோட் ஆஃப் குட்னஸ்னால நம்மளுக்கு வந்து நல்லதா இல்லை இது வந்து நம்மளை விடுவிக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி. ஸோ அதுக்கு தான் எக்ஸ்பிளனேஷனில் வந்து அதுக்கு தான் இந்த நெக்ஸ்ட் ஸ்லோக்கா நம்பர் 6 வந்து கிருஷ்ணர் சொல்லுவார், சத்துவகுணம்னா என்னது. நம்ம வந்து நினச்சிப்போம் சத்துவகுணம்னா சாத்விகமாக இருக்காங்க, தெய்வீகமாக இருக்காங்க, உண்மையாக நல்லவன், ஓகே இது கண்டிப்பாக மோட்சம் கிடைச்சிடும், கண்டிப்பாக கிருஷ்ணன் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மள ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கோம். ஆனால் இது உண்மையாக சாத்தியமானு சொல்லிட்டு தான் இந்த ஸ்லோக்கா நம்பர் 6 இந்த 6வது ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஓகே, அதனால தான் அந்த டைட்டில் வந்து கேன் சத்வகுணம், ஹவு த சத்வகுணம் மோட் ஆஃப் குட்னஸ் பைண்ட் த லிவிங் என்டிட்டிஸ். எப்படி இந்த மோட் ஆஃப் குட்னஸ் வந்து இந்த ஜீவாத்மா பந்தப்பட்டிருக்குது, ஹவ் யூ கேன் கண்டிஷன் இட்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்லோகா நம்பர் 6 சாப்டர் 14 வந்து ஆரம்பிக்கும். ஓகே, நான் ஸ்லோகா தத்ர சத்வம் நிர்மத்வாத் பிரகாஷம் ஆனமயம் சுகசங்கேன பத்னந்தி யானசங்கேன சனகஹ. இங்கிலீஷில் நானே படிச்சிடுறேன். O sinless one, the modes of goodness being purer than the other is illuminating and it's free one from all sinful reactions. Those situated in that mode become conditioned by a sense of happiness and knowledge. Okay. ஒரு சத்வ குணங்களில் இருக்கிறது ஒரு நபர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, முதல்ல வந்து அவங்க சத்வகுணம் எப்படி அடைவாங்கன்னா அவங்க பாஸ் கர்மா, அப்போனா ப்ரீவியஸ் பேர்த்தில் வந்து அவங்க வந்து நிறையா இந்த புண்ணிய காரியங்கள் நிறைய செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த புண்ணிய காரியங்கள் நிறைய செய்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு இந்த பேர்த்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேர்த்தாக கிடைக்கும். அட் தி சேம் டைம் அவங்களுக்கு வந்து எப்படின்னா கம்பேர் மித்த நபரு கூட கம்பேர் பண்ணாக்கா, அதர் தட் சத்துவகுணம் கம்பேர் பண்ணாக்கா இவங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் இருக்காது. அவங்களுக்கு வந்து மிசேரிஸ் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறது அந்த கஷ்டங்கள்லாம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவு. அண்ட் அட் த சேம் டைம் இவங்களுக்கு வந்து எப்படின்னா இவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும்
ரொம்ப உடஞ்சிட மாட்டாங்க, அப்படியே ரிலாக்ஸாக ஹாப்பியாக அவங்க பேசுகிறதே நம்மளுக்கு வந்து என்கரேஜிங்காக இருக்கும். நம்மளும் நம்ம வந்து பார்த்துருப்போம், certain people வந்து அப்படியே ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க, அப்படியே certain people வந்து அப்படியே பந்தமாக அப்படியே மலாசா தெரியுமா, லைக் அப்படி என்ன சொன்னாலும் ஏறவே ஏறாது அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சில நபர் வந்து என்ன சொன்னால் டக்கு டக்குன்னு செஞ்சிருவாங்க. இது வந்து அது வந்து அவங்க வந்து விதிக்கப்பட்டு அவங்க வந்து இப்படி தான் அவங்க உருவாக்குறாங்க. ஸோ இந்த சாத்விக குணத்தில் வந்தவங்க வந்து இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்காது. அவங்களுக்கு வந்து பிரச்சனை பட் கம்பேர்ட் டு இதுனா அவ்வளோ பிரச்சனை இருக்காது. அவங்க வந்து ஹாப்பியாக தான் இருப்பாங்க. எதை கிடைச்சாலும் சின்னதாக கிடைச்சாலும் ஹாப்பியாக இருந்துக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட கேரக்டர் வந்து இப்படி இருப்பாங்க. என்ன இந்த சத்துவ குணங்கள் நபர் வந்து அவங்களுக்கு வந்து சில எப்படி சொல்லுவாங்க, சில கிஃப்ட் மாதிரி ஒன்று கிடைக்கும். கிஃப்ட் இல்லை, லைக் அவங்களுக்கு வந்து பை த மெர்சி ஆஃப் கிருஷ்ணா அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்படின்னா குந்தி தேவி வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் ஃபர்ஸ்ட் கேண்டோ சாப்டர் 8 டெக்ஸ்ட் 26 சொல்லுவாங்க, ஒரு சத்துவ குணங்கள் இருக்கிற பர்சன் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, லைக் ஜன்மா, ஐஸ்வர்யா, ஸ்ருத்தா அண்ட் சிபி. அப்படின்னா ஜன்மா அப்படின்னா ஹை பர்த்தில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஐஸ்வர்யங்கள் அப்படின்னா அப்ளியன்சஸ், வெல்த்லாம் அவங்க கொஞ்சம் காசுலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. ஸ்ருத்தா குட் எஜுகேஷன், அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்கள் கற்றுக் கொடுத்தாலோ எதாவது படித்தாலும் அவங்களுக்கு சொன்னாங்க கெச்அப் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த யானம் அவங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் ஸ்ரீ பியூட்டி, அவங்க கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, பார்த்தாக்கா நல்லா அழகாக இருக்க, ஒரு தேஜஸ் இருக்க அந்த மாதிரி. ஆனால் அவங்களும் அவ்வளோ பெரிய ஒரு பக்தனும் இருக்க மாட்டாங்க, அவ்வளோ பெரிய டிவோஷனலாக அவ்வளோ ஒரு ஈடுபாடு இருக்காது. பட் இவங்களும் கொஞ்சம் பார்த்தாக்கா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்போ அந்த ஐயங்கார் ஃபேமிலி, நம்ம தமிழ் படம்லாம் பார்த்தாங்க, ஐயங்கார் ஃபேமிலிலாம் எப்படி இருப்பாங்க, பார்த்த ஒரு தெய்வீகமாக கலையாக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் அது வந்து ஒரு குட் கோச்சிங். அவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அறிவு. அவங்க வந்து ஒரு சத்துவ குணத்தில் இருக்கிற நபர் வந்து இப்படி தான் அவங்களுக்கு இதுதான் அறிவுரை, இப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் நடக்கும் அவங்களுக்கு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் ஸோ இதெல்லாம் பார்த்து ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொறுப்பு இருக்கும், நல்ல ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும், எல்லாமே நல்லதாக இருக்கிறப்ப நம்ம வந்து வெளியே இருந்து நம்ம பார்த்தாக்க நம்மளுக்கு எப்படி தெரியணும்னா, நல்லா கொடுத்து வச்சிருவேன், நல்லா தான் இருக்கான், இவனுக்கு கிடைச்சது எல்லாமே நல்லா தான் இருக்குது, அவ்வளோ கஷ்டமும் படல, எல்லாமே நல்ல ஒரு பிரிவி கடவுள் வந்து இவனுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் உண்மையேன்னு பார்த்தாக்கா இது உண்மையான வரமா இல்லை சாபமா? கிருஷ்ணர் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரேஸில் வந்து அவர் சொல்கிறாங்க. இந்த பொப்பட்டில் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரேஸில் பார்த்தாக்கா, the difficulty here is that when a living entity is situated in the mode of goodness, he becomes conditioned to feel that he is advanced in knowledge and is better than others. Okay. ஸோ எப்போ ஒரு நபர் வந்து நல்ல ஒரு ஒரு பர்த் இருக்கோ, நல்ல ஆப்லியன்ஸ், நல்ல காசுலாம் நல்லா இருக்கும், நல்ல ஒரு நல்ல ஒரு அறிவுலாம் இருக்கிறப்ப கஷ்டம் இங்கே தான் இருக்குது. இப்போ கஷ்டம்னு பார்த்தாக்கா இந்த 4 இடத்துல தான் நம்மளுக்கு கஷ்டமே வரும். சம்டைம் நம்ம வந்து பேரண்ட்ஸ் சரியாக இருக்காது, நம்மளுக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்காது, போன வேலை நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து நேச்சுரலி எல்லாமே நல்லதாகவே இருக்கும். ஸோ இவங்களுக்கு கஷ்டம்னு சொல்கிறதுக்கு எங்கே? ஸோ அவ்வளோ கஷ்டம் இருக்காது. இருந்தாக்கா அங்கங்கே கொஞ்சம் இருக்கும், பட் ஒரு கஷ்டம் இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்து
இதெல்லாம் ஒரு வரமா சாபமானு பார்த்தாக்கா கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, when a person இந்த மாதிரி இருக்கிறப்ப அவனுக்கு வந்து ஒன்று வரும். என்ன வரும்னா, அவன் இப்படியே இருக்கிறப்ப அவன் எல்லாமே நல்லதானே பார்க்குறான். நெக்ஸ்ட்டு அவன் கண்ணு வந்து கீழே போகும். கீழே பார்க்குறப்ப என்னது, அவனுக்கு கீழே வந்து யார் யார் இருக்காங்கன்னு பார்ப்பான். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன அவனுக்கு தெரியும் என்னன்னா, ஓ நீ இவ்வளோ தானே, ஓ நீ நான் கொஞ்சம் தான் வேலை செஞ்சேன், எனக்கு இவ்வளோ கிடைக்குது, நீ இவ்வளோ தான். ஸோ அவனுக்கு வந்து நான் ஒன்றும் நல்லா படிக்கிறேன், எனக்கு ஒன்றும் நல்லா டக்கு டக்குன்னு என்னால் முடியுது, உன்னால் முடியலையா. ஸோ அது ஒரு வேட்பு தாழ்மை ஒன்று வரும். அதுதான் அகங்காரம். அந்த அகங்காரம் எப்போனா, எப்போ வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குதோ, எல்லாமே நல்லா கிடைக்குது, கடவுளுக்கு நான் எங்கே தேடுறேன், நல்லக்கு நான் எல்லாமே இருக்கேன். ஸோ கடவுள்னு சொல்கிறதுக்கு அந்த கோலம் வந்து இருக்காது. ஸோ அப்போ தான் அகங்காரம்னு ஒன்று வரும். ஸோ நான் சம்டைம் நான் சர்டன் டிவோட்டிஸ் வந்து சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். கேட்பாங்க, சில வீடுக்கு வந்து புக் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறப்ப, பிரபு நீங்கள் அந்த புக்கு வாங்கிக்கோங்க, உங்களுக்கு தெரியுமா இது வந்து நம்மலாம் பந்தப்பட்ட ஜீவாத்மா, இந்த உலகம் வந்து துக்காலயம், நம்ம வந்து இந்த உலகத்துலேருந்து இந்த பூலோகத்துலேருந்து நம்ம வந்து இந்த நம்ம இங்கேருந்து நம்ம எஸ்கேப் பண்ணிட்டு நம்ம போகணும், அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம சொல்கிறப்ப, உங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது, நம்மளோட மெயின் டிஃபிகல்ட்டி இதெல்லாம் பேசுகிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கஷ்டம்னு இருக்கிறது நீங்கள் பார்த்தியா, எனக்கு நான் சொல்லவே இல்லை நான் கஷ்டம் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன், நல்லா பிள்ளை குட்டிலாம் இருக்குது, நான் நல்லா தானே இருக்கேன், கஷ்டம்னு எங்கே இருக்குது, நீ தான் சொல்கிற கஷ்டம் எனக்கு கஷ்டமே தெரியாது, நல்லா தான் இருக்குது, நான் பிறந்தாக்க நான் திருப்பி இப்படி தான் பிறக்கணும் சொல்லிட்டு அவங்கள ஒரு கிளைம் வைக்கிறாங்க. ஸோ அந்த நல்லது, அந்த மோட் ஆஃப் குணம், சத்துவ குணம் என்ன செய்யுதுன்னா, நம்மளே மறைச்சிருது. உங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாத மாதிரி நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் வந்து அப்படி, ஏன்னா நீங்கள் ஹாயில் இருக்கீங்க. இது நான் ஒரு டிவோட்டி கிளாஸ் கொடுக்குறப்ப நான் கேட்டிருக்கேன். ஒரு கம்பேரிசன், ஒரு நார்மல் பர்சனுக்கும் ஒரு சத்துவ குணங்கிற இருக்கிற பர்சனுக்கும் எப்படின்னா, இப்போ வந்து ஒரு சங்கிலி இருக்குது, இந்த சங்கிலி தான் பௌதிக உலகம். இந்த சங்கிலி வந்து நம்ம கட்டப்பட்டுது, நம்ம இன்னும் அது வந்து டைப் பண்ணுது. அந்த சங்கிலி வந்து 2 டைப் சங்கிலி இருக்குது. ஒன்று ரொம்ப திருப்பிடிச்ச சங்கிலி, கட்டிக்கிட்டே இருந்தால் இப்படி இருக்கும், ஒன்று நாத்தாடிக்கும், அப்படி இரிட்டேஷனாக இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்காது. இன்னொரு சங்கிலி வந்து தங்கத்தில் இருக்கிற சங்கிலி. இந்த திருப்பிடிச்ச சங்கிலியில் ஒருத்தன் வந்து அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும், இப்போடா வெளியாகணும்னு அப்படி இருக்கும், அவனுக்கு அந்த தாட் வரும் வெளியாகணுமே அது மாதிரின்னு. ஆனால் சங்கிலியே திருப்பிடிக்காமல் தங்கத்தில் இருந்தாக்கா அவன் என்ன நினைப்பானா, அவனுக்கு அந்த மைண்டில் வந்து அந்த அந்த டை பண்ணியிருக்காங்க, அது வந்து அவனுக்கு அவ்வளோ தெரியாது, அந்த பெயின் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு என்ன தெரிஞ்சு எல்லாமே நல்லா இருக்க, தங்கத்தில் இருக்கு, தங்கம் நம்ம என்ன செய்யலாம் சொல்லிட்டு அந்த மைண்ட் வந்து அங்கே போகும். ஆனால் அவன் வந்து கட்டுப்படுறதுக்கு ஏன்னா இஸ் பீங் டைட், அவனுக்கு வந்து அந்த வழி தெரியல, அவனுக்கு வந்து அதுதான் தெரியும். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நீங்களே எவல்யூட் பண்ணி பாருங்கள், ஒருத்தர் வந்து இப்படி இருந்தாக்கா நல்லதா, இல்லை இப்படி இருந்தாக்கா இப்படின்னு. ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தாக்கா அப்புறம் நீங்கள் என்ன அப்புறம் சொல்கிறீங்க, இப்போ சத்துவ குணத்தில் இருக்கிறது வந்து கஷ்டமா, இல்லை அது சார் நம்ம நார்மல் பார்த்து இந்த ரஜகுணம் தமகுணம் இப்போ இந்த மாதிரி இருக்கிறது நம்ம இப்படி. ஆனால் மேடி பார்த்தாக்கா நம்ம பாஸ்ட் கர்மா, நம்ம வந்து போன பெருவித்தில் வந்து நம்ம செஞ்சது வந்து இந்த நல்லது செஞ்சது வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாரு. அது வந்து நம்மளை எலிவேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அண்ட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து ஒரு சர்டன் ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு கொடுக்குறாரு நீ பக்தி வாழ்க்கையில் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த சிந்தனை போல, நம்ம சிந்தனை வந்து எப்போ இங்கே மெட்டீரியல் போனதோ முடிச்சு, நம்ம அப்படியே லைக் ஒரு கிளாஸ் வந்து எவ்வளோ மேலே எடுத்து போட்டாக்கா அது எப்படி சுக்குநூறாக உடையதோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பை உடைச்சிடும். ஸோ இது வந்து கரெக்டான ஒரு சேனலில் இப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம கடிச்சு பக்தி வாழ்க்கையில் நம்ம வந்து சேனல் பண்ணி விட்டாக்கா டக்குன்னு நம்ம ஏறிடலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டிவோட்டி மத்தியிலே நம்ம பார்த்தாக்கா சில டிவோட்டி இப்போ தான் வருவாங்க, பார்த்தாக்கா ஒரு ஜஸ்ட் 1 இயரில் இனிஷியேஷன் எடுத்து டக்குன்னு அவங்க வந்து அப்படியே ரொம்ப எலிவேட் ஆகிடுவாங்க.
ஏன்னாங்க அவங்களுக்கு பேசிக்லி அவங்களுக்கு வந்து அந்த சுகுர்த்தி அவங்களுக்கு வந்து அது இருக்குது. ஸோ அதனால் டக்கு டக்குன்னு அவங்க போயிடுவாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு உதாரணம் நான் கொடுக்க முடியும். ஒரு பாகவதத்தில் வந்து இந்த ஒரு கதை இருக்குது. கிங் நஹுஷான்னு சொல்லிட்டு, நஹுஷா அரசன்னு சொல்லிட்டு ஒரு அரசன் வந்து இருந்தார். அவர் வந்து பாண்டவங்களோட ancestors, இப்படி எனக்கு மொயாங்க ancestors. ஸோ கிங் நஹுஷா அரசன் வந்து இவர் வந்து ஒரு சத்வ குணத்தில் இருக்கிற ஒரு சத்வ குணம்னா கிங் நஹுஷா தான். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ ஹம்பலாக இருப்பார். ரொம்ப எல்லாமே எப்படின்னா எல்லாமே ஒரு ஒரு மேன் வந்து எப்படி இருக்கணும், தர்மப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தார். அவர் சின்ன வயசுலேயே அவர் வந்து வசிஷ்ட முனி கிட்ட வந்து அவர் குருவா அவர் எடுத்துக்கிட்டு அவர் வந்து இந்த வேதங்கள் உபநிஷங்கள் எல்லாமே வந்து அவர் கற்றுக்கிட்டார் சின்ன வயசுலேயே. அப்புறம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு அவர் வந்து இந்த நாட்டு ஆள்றப்ப அவரோட அவங்களோட ஆட்சி வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி, ஒரு நல்ல ஒரு ஆட்சியாக இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. உலகம் மட்டும் இல்லை, தேவர் லோகத்திலே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு, அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த நஹுஷா சொல்கிறது அந்த அரசன். ஒரு நாள் வந்து என்ன நடக்கும்னா, தேவர்கள் லோகத்து அதிபதி இந்திரன் வந்து அவர் வந்து அங்கே அவர் அதுலேருந்து அந்த இந்திரலோகத்துலேருந்து அவர் வந்து வெளியார், அவர் டிஸப்பியர் ஆயிடுவார். அப்புறம் எங்கடா இந்திரன் சொல்லிட்டு எல்லாரும் தேடுறப்ப அவர் எங்கேயுமே கிடைக்க மாட்டார். அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு அரசு நமக்கு வேணுமே, ஒரு டெம்பரரி இந்திரன் வர்றப்ப நம்ம வந்து ஒரு டெம்பரரி ஒரு அரசன் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லா தேவர்கள் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. யார் ஒரு நல்ல அரசனாக இருக்கணும் இந்த தேவர் லோகத்துக்கு. அப்புறம் தேடி பார்த்துறப்ப எல்லாருக்கும் வந்து இந்த நஹுஷா சொல்லிட்டு அரசன் வந்து அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட போய் நஹுஷா அரசன்கிட்ட போய் கேட்குறப்ப நஹுஷாவோட அரசன் என்ன சொல்லுவாங்கன்னா, வேணாம், நான் இந்த பொறுப்பை எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்திரன் வந்து எல்லாமே தேவர் லோகத்துக்கே அதிபதி. அவரோட ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு வேணாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன், என் மக்கள் கூட நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அங்கே இருக்கிறது அந்த முனிவர்கள் எல்லாமே, குரு முனிவர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நஹுஷா, நீ இதெல்லாம் வேணான்னு சொல்லாத, உன்னால தான் முடியும். ஏன்னா இங்கே ஒரு நல்ல அரசன் வரணும் இங்கே ஆள்றதுக்கு. ஸோ நீ எதுக்குமே நீ பயப்படாத. நாங்கள் வந்து எங்களோட ஹாஸ்டிலிட்டி, நாங்கள் வந்து தபஸ்யம் பண்ணுறோம். இது எங்களோட பிளெஸிங் வந்து ஆல்வேஸ் உங்ககிட்ட இருக்கும். அது உனக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கும், உனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் இந்த நாட்டை ஆள்றதுக்கு. நீ பயப்படாத, வா, நீ இந்த நாட்டை வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க. அப்புறம் நஹுஷா அப்படியே சிந்திச்சு பார்த்துட்டு, சரி ரொம்ப கேட்குறாங்களே சொல்லிவிட்டு இவங்களும் சரி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த நாட்டுக்கு வந்து அவங்க ஆள போவாங்க. அப்புறம் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் வந்து அவரும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நல்ல ஒரு ஆட்சியாக தான் போய்கிட்டு இருக்கோம், எல்லோரும் நல்லா தான் இருப்பாங்க. அப்புறம் நல்லா போய்கிட்டு இருக்கிறப்ப இவருக்கு வந்து நல்ல ஒரு பேர் கிடைக்கும், நல்ல பேர். அதெல்லாம் நல்லா அவருக்கு ரொம்ப ஹைப் பண்ணுவாங்க, ரொம்ப அந்த புகழ்லாம் நிறையா கிடைக்கும். கிடைச்சோடனே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெஞ்ச இப்படி நிமித்துறாரு. அப்படியே அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அகங்காரம் வருது. ஏன்னா அந்த தேவர் லோகத்துக்கே இவர் தான் அதிபதியாக இருக்கிறப்ப அவருக்கு வந்து ஒரு இது வரும். அப்புறம் அப்படியே பார்க்குறாரு. யாரை பார்க்குறாருன்னா சச்சி தேவியாக பார்க்குறாரு. சச்சி தேவி வந்து யாருன்னா இந்திரனோட மனைவி. சச்சி தேவி வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு சின்ன ஆசை வரும் சச்சி தேவி மேலே. இந்திரன் தான் இல்லையே, சச்சி தேவினா அரசன், அப்போ சச்சி தேவி யார், எனக்கு மனைவியாக தான் வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை வந்துடும். அப்புறம் அவர் சச்சி தேவி கிட்ட போவார். சச்சி தேவி கடுப்பாயிடுவாங்க, இப்படி பேசுகிற, நீ ஒரு அரசன்,
நான் வந்து உன்னை என்னமோ நினச்சிக்கிட்டேன், நீ என்ன இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அவங்க வந்து ரிஷபாந்தி தேவகுரு கிட்ட வந்து அவர் போவாங்க. அவங்ககிட்ட போய் கேட்பாங்க தேவகுரு கிட்ட, பாருங்க நௌஷா ராஜன் வந்து என்னை வந்து இப்படிலாம் பார்க்குறாங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க, இப்போ நான் என்ன செய்யுது, எனக்கு என்னை ஹெல்ப் பண்ணுங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் அவங்ககிட்ட போய் நாடி போவாங்க. அப்புறம் தேவகுரு அவங்க பார்ட்டி வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி இதுக்கெலாம் நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்குது, நம்ம டைரெக்டாக வந்து இந்த நௌஷா வந்து நம்ம அடிக்க முடியாது, ஏன்னா இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், இவன் வலிமையாக இருக்கான், ஸோ நம்ம வந்து இவனை ஒரு 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 பிளான், ஒரு ட்ரிக்கில் தான் வந்து இவனை வந்து வீழ்த்த முடியும் சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சினால தான். அப்புறம் கிருஷ் பாட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிளான் வந்து சொல்லுவாங்க யார்கிட்ட, சச்சி தேவி கிட்ட. இப்போ சச்சி தேவி என்ன செய்வாங்கன்னா, போயிட்டு நௌஷா அரசனை வந்து போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு, நௌஷா எனக்கு தெரியுது உனக்கு என் மேலே ஆசைடா, சரி இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு சொல்யூஷன் பண்ணிக்குவோம், சரி ஆசை சரி எனக்கும் ஓகே தான், நீ என்ன பண்ணு, நீ என் மாளிகைக்கு வா, நீ வா இங்கே. ஆனால் நீ வரும்போது நீ எப்படி வரணும்னா சிவனும் விஷ்ணுவும் மிஞ்சி, அப்போனா உன்னோட நீ வர்றது அந்த செலிப்ரேஷன் வந்து இவங்களே வைக்கிற மாதிரி நீ ஒரு செலிப்ரேஷன் நீ வரணும், எனக்கு அப்போ தான் எனக்கு பிடிக்கும் உஷா அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் நௌஷா அப்புறம் எனக்கு வந்து நீங்கள் அந்த முனிவரெலாம் உங்களை வந்து தாங்கி, அப்படின்னா அந்த பல்லாக்கள்னும் தாங்கி அப்படி நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு நௌஷாவும் ஒன்றுமே சிந்திக்காமல் அப்படியா வந்துடுவோமே சொல்லிட்டு அவரும் அவரோட படை யார் அவங்களோட படையெல்லாம் அப்படியே ஒரு செலிப்ரேஷனோட அவங்களோட முனிவர்லாம் இருக்காங்களே அந்த முனிவர் எல்லாரும் அவர் பல்லாக்கு மாதிரி அவங்க போய் ஏறிக்கிட்டு, நீங்கள் எல்லாரும் என்னைய வந்து தூக்கிக்கோங்க, தூக்கிட்டு நம்ம சச்சி தேவியோட மாளிகைக்கு நம்ம போவோம்னு சொல்லிட்டு அவர் ஏற்பாடு பண்ணுவாங்க. என்ன அதில் ஒரு முனிவர் தான் வசிஷ்ட முனி. இவர் குருவே இவர் கூப்பிடுவார் வந்து என்னைய தூக்கி போடி என்னை வந்து கூட்டிகிட்டு அங்கே போகணும்னு சொல்லிட்டு. வசிஷ்ட முனி ஒன்றும் சொல்ல முடியாது, இவரும் அரசன் ஆகிடுச்சா, இவரும் ஒன்றும் பவர்ஃபுல்லாக இருக்காரு சொல்லிட்டு எல்லாரும் தூக்கிட்டு போவாங்க. அப்புறம் தூக்கிட்டு போகிறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக தாமதமாகுது போகிறதுக்கு. இவருக்கு தான் அப்புறம் எக்ஸைட்டடில் இருக்கார், சச்சி தேவி போய் பார்க்குறமே அப்படியே ஒரு எக்ஸ்டசியில் இருப்பார். அப்புறம் அந்த இதில் வந்து அவர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட குரு வசிஷ்ட முனியை வந்து எத்துவார். எத்திட்டு கொஞ்சம் ஸ்லோவாக எத்துவார். எத்திட்டு சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு அவர் எத்துவார். அப்புறம் அவர் கடுப்பாயிரும் வசிஷ்ட முனி அப்படியே அவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாயிரும், ரொம்ப கஷ்டமாயிரும். அப்பயே அவர் இறக்கிட்டு அவருக்கு சாபம் விடுவார், நீ வந்து இவ்வளோ அந்த வஞ்சம் கிட்ட வந்து இருக்கு உன்னோட மனசில், இந்த வஞ்சத்தில் வந்து நீ ஒரு பாம்பா நீ வந்து நீ இருப்பன்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தில் வந்து போட்டுருவார். சாபத்தில் நீ அவர் ஸ்ட்ரெயிட்டாக பூலோகத்துக்கு வருவார், இப்படி பெரிய பாம்பாக வருவார். அந்த பாம்பு எப்படின்னா 1000 வருஷத்துக்கு அந்த பாம்போட உடலில் அவர் இருப்பார், அந்த இதில் தான் இருப்பார் 1000 இயர்ஸ்க்கு. ஸோ அந்த சாபத்துக்கு வந்து ஸோ இது வந்து ஆக்சுவலி இது ஒரு ட்ராப். அவருக்கு தெரியும் இது வந்து இந்த மாதிரி செஞ்சாக்கா இவங்க வந்து இந்த நௌஷா ராஜன் வந்து ஒன்றுமே சிந்திக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் தானே அந்த இதில் இருக்கார், அந்த ஈகோவில் அவர் இருக்கார், ஆங்காரத்தில். ஸோ ஒன்றுமே யோசிக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு அப்போ தான் பாம்பா போகிறதுட்டு அப்போ தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு, ஸோ நான் என்ன செஞ்சிட்டேன், நான் எப்படி இருந்தேன், நான் என் குருவே இந்த மாதிரி செஞ்சிட்டேன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுவார். வருத்தப்பட்டு ஒரு திருப்பியும் அவர் செல்ஃபை வந்து ரீகெயின் பண்ணுவார். திருப்பியும் தபஸ்லாம் பண்ணி அவங்க சில குட் டீட்ஸ்லாம் ஹாஸ்பிலிட்டிஸ்லாம் நல்லா பண்ணிட்டு அவர் அப்படியே இருப்பார். இங்கேருந்து அவர் விடுவிக்கணும்னு சொல்லி அப்புறம் ஒரு டைம் வந்தோடனே தேவர்கள்லாம் பார்த்து அவங்கள வந்து விடுவிப்பாங்க, இந்த உடம்பத்துலேருந்து ஒரு விடுவிப்பாங்க. வச்சு அந்த கதை வந்து ஒன்றும் போகும் தான், பட் நான் வந்து இங்கே இம்பார்ட்டண்ட் பார்ட் மட்டும் நான் கட் ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, கிங் நௌஷா வந்து ஒரு நல்ல ஒரு சாத்வீகமான ஒரு குணத்தில் இருக்கிற ஒரு அரசன். ஆனால் இந்த சாத்வீகம்னால அவர் எங்கே வரைக்கும் போய் விட்டுருக்கு பார்த்தீங்களா?
அவங்க வந்து அன்டில் ஒரு சாபத்துக்கு குருவே தெரியாத மாதிரி போயிட்டார். ஸோ நம்ம வந்து நினச்சக்கூடாது சாத்வீகம்னா சாத்வீகம்னா நல்லது அந்த மாதிரி. ஆனால் சாத்வீகம் எந்த உலகத்தில் சாத்வீகம் நம்ம வந்து இந்த உலகத்தில் சாத்வீகம்னா நம்மளை வந்து கண்டிப்பாக நம்மளை அந்த அகங்காரத்துக்கு வந்து இழுத்துட்டு போகும். ஓகே, ஸோ அண்ட் இப்போ நம்ம வந்து இன்னொரு கேள்வி வரும். சரி, இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க இப்போ சாத்வீகமாக இருக்கக்கூடாது, அப்புறம் இவங்களாம் சொல்கிறாங்களே சாத்வீகமாக சாப்பிடணும் சாத்வீகமாக இருக்கணும். ஸோ நான் இப்படி சாத்வீகமாக இருந்தாக்கா நீங்கள் சொல்கிறீங்க நம்ம விடு வைக்க முடியாது, நம்ம ஒன்றும் இந்த பந்தத்தில் தான் நம்ம இருப்போம், அப்புறம் நான் எப்படி இருக்கணும்? இந்த நான் வந்து இந்த 3 மூட்லேருந்து நான் வந்து விடுவிக்க முடியாது. இது வந்து கண்டிப்பாக என் கூட தான் இருக்கும். ஆனால் எப்படி இதை விட்டு நான் எப்படி நான் போகிறது? அது என்ன உங்களுக்கு கேள்வி வருமால? ஸோ அது எப்படின்னா நம்ம வந்து தோம் அகிஞ்சானி கோச்சனம்னா அகிஞ்சனா பக்தி. இப்போ நான் அகிஞ்சனானா என்னன்னா அகிஞ்சனா ஆனா இல்லை கிஞ்சனா பொசிஷன். அப்போனா ஒரு பொசிஷனும் இருக்காது, நோ எனி ஒரு மெட்ரிக் பொசிஷன். அப்போனா மெட்ரியலி நம்மளுக்கு வந்து ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதான் மெட்ரியலி ஜீரோ மெட்ரியல். இப்போ வந்து நான் மெட்ரியல் ஜீரோன்னு சொல்லிட்டோன்னு நீங்கள் நினச்சி விட்டுட்டு போகணுமா, சன்னியாசமா, துருவியா, அதெல்லாம் நான் நிறையா மண்டலம் அது வந்து இல்லை அப்படின்னு. அங்கிஞ்சினா வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மெட்ரியல் பொசிஷன் நம்ம வந்து இந்த மெட்ரியல் இந்த பௌதிக உலகத்தில் இருந்தாக்கா பௌதிக சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்மளுக்கு கூட டச்சில் தான் இருக்கும். ஆனால் இந்த டச்சில் இருந்து நம்மளுக்கு வந்து இந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அதுதான் கிச்சன் அட்டாச்மெண்ட், ஜீரோ அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் அது கூட ஆக்கியமாக இன்னும் இணையக்கூடாது. எப்போ நம்ம இணையிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்தந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். ஸோ எப்போ நம்ம இணையலைன்னா நம்ம வந்து அப்படி அந்த என்ன சொல்லுவோம் ஒரு அலைகள் போல் அப்படியே நம்ம இருப்போம். பத்மா பத்ரா விம்பஷா அப்படின்னா பி இன் திஸ் வேர்ல்ட் நாட் ஃபார் திஸ் வேர்ல்ட். அப்போனா நம்ம வந்து ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் போல். ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் எப்படின்னா அது வந்து எங்கே இருக்கும், ஒரு மடியான ஒரு பிளேஸில் இருக்கும். ஆனால் அந்த மடியான பிளேஸ்லாம் அது வந்து ஒரு நைஸ் ஃப்ளவர். அது லோட்டஸ் ஃப்ளவர் பார்த்தாலும் எவ்வளோ அழகாக இருக்கும். அது விட்டுட்டு அது ஓடலையே. இவதான் அது மடியில் இருந்தால் கூட, ஒரு சேரில் இருந்தால் கூட அது ஒரு பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ டிவோட்டிஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இவதோ இந்த சேர்த்தில் நம்ம இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் போல், லோட்டஸ் தமிழில் வந்து தாமரை பூ போல். ஸோ அந்த தாமரை வந்து எப்படின்னா இன்னொரு தாமரையை நம்ம உருவாக்கணும். அதான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். இந்த பௌதிக உலகத்தில் நம்ம எப்படியாச்சும் இன்னொரு ஆளை வந்து நம்ம நிறைய லோட்டஸை வந்து நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணணும். ஆனால் நம்ம இந்த மடியில் தான் இருக்கும். ஆனால் அந்த மடி வந்து நம்மளை டச் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து அங்கே தான் இருக்கும். நம்ம வந்து பூ அந்த எவ்வளோ அழகாக இருக்குது அந்த தாமரை பூ, அந்த மாதிரி தான் நம்ம பூ கொடுக்கும். ஓகே, அண்ட் இப்போ வந்து நம்ம குருமார்கள்லாம் இப்படி இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும், சத்துவ குணத்தினால சத்துவமாக சாப்பிடணும், சத்விக்காக நம்ம இருக்கணும். அப்புறம் அதெல்லாம் எப்படி? ஸோ நம்ம வந்து எப்படின்னா நம்ம சத்விக்காக தான் இருக்கிறோம், சத்துவ குணத்தில் தான் இருக்கிறோம். அந்த சத்துவ குணத்தில் அப்படி பிளாங்காக அந்த மாதிரி நம்ம வந்து சுத்த சத்துவ குணமாக. சுத்த சத்துவ குணம் எப்படின்னா அந்த சத்துவ குணம் வந்து பக்தியோட இணையணும். எப்போ வந்து பக்தியோட இணையதான் அப்போ தான் சுத்த சத்வகுணம், பியோர் குட்னஸ், நாட் ஓன்லி குட்னஸ், நம்ம வந்து பியோர் குட்னஸ் ஆகும். ஸோ குருமார்கள் எல்லாமே இந்த நிலையில தான் இருப்பாங்க. ஸோ நம்மளும் எப்படியாச்சும் இந்த நிலையில நம்ம வந்து அடையணும். பியோர் சுத்த சத்வ குணத்தில் நம்ம இருக்கணும். இந்த குணத்தில் வந்து எப்படின்னா இப்போ ஒரு ரகுநாத் தாஸ் போல், ரகுநாத் தாஸ் அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு
ஜமீன்தார் ஒரு குடும்பத்தில் இருப்பார். அவர் வந்து அப்படியே அந்த இந்த மெட்டீரியல் பொசிஷனே வேணான்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு கிட்ட ஜெகநாத் பூரி கிட்ட அவர் போயிடுவார். அவங்க போயிட்டு அவங்க அப்பாவுக்கும் தெரியும், இவருக்கு வந்து அவர் போயிட்டாரு, என் மகன் வந்து நல்லா வாழ்ந்தானே, நல்லா சாப்பிட்டானே, அங்கே இருந்து அப்படி துறவே அப்படியே போயிட்டானு, சரி அவங்க தெரியாமல் பிரசாதம் நம்ம அனுப்பி வைப்போம் சொல்லிட்டு அவர் அனுப்புவார். ஆனால் ரகுநாத் தாஸ் தெரிஞ்சு வந்துடும். அவர் வந்து அப்படியே வேணாம், அந்த அலூரில் போல அந்த பிரசாதம் எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார். ஸோ இதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு குணத்தில் இப்போனா நம்ம வந்து பக்தி வாழ்க்கை நம்ம செய்கிறப்ப நம்மளுக்கு நிறையா திங்ஸ் கண்டிப்பாக கிருஷ்ணன் வந்து நம்மளுக்கு எல்லா இதுவும் நமக்கு கொடுப்பார். நம்ம ஒரு நல்ல பக்தியை ப்ரோக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து காசாக இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து அந்த ஃபேம் இருக்கட்டும், எல்லாமே நிறையா நம்மளுக்கு வரும். ஆனால் அது வந்து வருது வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் போல இருக்கும். அது வர்றப்ப எல்லாமே நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து கிருஷ்ணர் பக்தி தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த மூட்டில் நம்ம இருந்தாக்கா அப்போ தான் அந்த சுத்த சத்துவ குணத்தில் இருக்கும். சுத்த சத்துவ குணம்னா இப்படி தான் வர்றது வந்து எதுலேயுமே ஒட்டாமல் போகுது. அதுதான் சுத்த சத்துவ. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு ஆச்சாரியை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஸ்ரீ வக்ரேஸ்வர பண்டிதா. ஸோ ஸ்ரீ வக்ரேஸ்வர பண்டிதா வந்து யாருன்னா, இவர் வந்து ஒரு சைத்தன்ய மகாபிரபுவோட க்ளோஸ் அசோசியேட். சைத்தன்ய மகாபிரபு ஒரு நெருங்கிய ஒரு ஃபாலோவர்ஸ். அவர் வந்து குப்டிப்பராவோட கிராமத்தில் வெஸ்ட் பெங்காலில் வந்து அவர் இருந்தார். என்ன அவர் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து அவர் வந்து ரொம்ப கிருஷ்ண பக்தியில் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டடாக அவங்க இருந்தாங்க. என்ன ஜெகநாத் மகாபிரபு கூட ஜெகநாத் புரிக்கு அவர் தான் ட்ராவல் பண்ணிட்டு அவர் போவார், அவர் பர்சனல் அசோசியேட் ஆகிறதுக்கு. அண்ட் இவர் சொன்னாக்கா இவருக்கு வந்து என்ன ஒரு ஸ்பெஷலிட்டின்னா, அவர் வந்து எக்ஸ்பர்ட் இன் டான்ஸிங். அவர் வந்து எப்படி அவங்களோட டான்ஸிங்னா, அவர் நடனம் எப்படின்னா, எக்ஸ்டிசி டான்ஸ் பண்ணாக்கா சைத்தன்ய மகாபிரபுவே பர்சனலி அவரே பாடுவார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வக்ரேஸ்வர பண்டிதா வந்து ஆடுறது. ஸோ அதனால இவர் பாடுவார். இவர் ஒரு டைமில் வந்து 3 days அப்புறம் 72 hours நான் ஸ்டாப்பாக இவர் வந்து ஆடுவார். சைத்தன்ய மகாபிரபு கூட அப்படியே அவர் பாடிக்கிட்டு இருப்போம் 72 hours. இது உண்மை, இது பொய் இல்லை. அவர் வந்து சொல்கிறாரு, மகாபிரபு வந்து பாடுறப்ப என் கால் வந்து நிற்கவே மாட்டேது, ஆடிக்கிட்டே இருக்குது. ஆடி அன்டில் அவங்க மைக் போட்டு விழுந்துவார். மகாபிரபுவோட காலை அவர் பிடிச்சிருவார். லைக் அவருக்கு அன்டில் அவர் ஃபுல் எனர்ஜி போயிடும். 3 நாளுக்கு தொடர்ச்சியாக அவர் ஆடிக்கிட்டு இருப்பார். அண்ட் மகாபிரபு சொல்வார், நீ எனக்கு வந்து வக்ரேஸ்வர பண்டிட், நீ வந்து எனக்கு ஒரு ரெக்கையை போல, நீ வந்து ஒரு ரெக்கை தான், ஓ மாதிரி எனக்கு இன்னொரு ரெக்கை இருந்துச்சுன்னா நான் வந்து பறந்துடுவேன், அந்த மாதிரி அவர் சொல்லுவார். அண்ட் இவர் வந்து ஒரு சின்ன ஒரு லீலை நடக்கும் வக்ரேஸ்வர் பண்டிட். ஒரு நாள் வந்து தேவானந்த பண்டிட் சொல்லிட்டு ஒரு பண்டிட் இருந்தார். பண்டிட்னா ஒரு ஸ்காலர்ஸ், டீச்சர், பண்டிட்னு சொல்லுவாங்க. ஸோ தேவானந்த பண்டிட் இவர் வந்து இவங்க பாகவதம் தவிர எதுவுமே படித்தது இல்லை. அவர் ஃபுல்லாக பாகவதம் தான் கான்சன்ட்ரேட். ஸோ பாகவதம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட் அவர் வந்து கிளாஸ் கொடுக்குறது. ஸோ ஒரு நாள் வந்து பாகவதம் வந்து கொடுக்குறப்ப ஸ்ரீவாசா பண்டிட் வந்து அவங்க வந்து வருவாங்க, வந்துட்டு அவர் கிளாஸ் வந்து கேட்பாங்க. ஸோ தன்வந்த பண்டிட் தான் அவர் தான் ரொம்ப நல்லா கிளாஸ் கொடுப்பார்ல. கொடுக்குறப்ப ஸ்ரீவாச பண்டிட் வந்து அவருக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும், அவருக்கு வந்து அழுவ ஆரம்பிச்சிடுவார். ஸோ அந்த அழுவ ஆரம்பிக்கிறப்ப அந்த சவுண்ட்லாம் வரும்ல, சவுண்ட் வரப்போ அவங்களோட தன்வந்த பண்டிட், அவங்களோட ஃபாலோவர்ஸ், அவங்களோட டிசைபிள்லாம் அப்படியே அழுதுகிட்டு இது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சுருவாங்கன்னா, ஸ்ரீனிவாச பண்டிட்டை வந்து வெளியே தூக்கி போட்டுருவாங்க. நீ வெளியாகுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் வந்து ஸ்ரீனிவாச பண்டிட்டை வந்து நீ கிளாஸுக்கு வெளியாகுன்னு சொல்லிடுவாங்க. நீ ரொம்ப சவுண்ட் கொடுக்குற, கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு.
அந்த டைம் தேவானந்த பண்டிட்டும் அங்கே தான் கிளாஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒன்றுமே அவர் சொல்லலை. அப்புறம் இந்த விஷயம் வந்து சைத்தன்ய மகாபிரபு காதல் போய் விழுந்தோடனே இவருக்கு ரொம்ப கடுப்பாயிரும். இப்படி ஒரு என்னோட டிசைப்பிளை வந்து இப்படி வெளியே போன்னு சொல்ல முடியும், எப்படி ஒரு தனாவட்டம் அவருக்கு இருக்குது இந்த மாதிரி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருப்பார் மகாபிரபு. அப்புறம் தேவானந்த பண்டிட் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஒரு வைஷ்ணவ அபராதம் நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாள் வந்து வக்ரேஸ்வர பண்டிட் வந்து அவர் வந்து கூலியான்னு சொல்லிட்டு ஒரு நகரத்துக்கு வந்து அவர் வருவார். இங்கே நவதீப்பில் வந்து அவர் வருவார். அவர் அங்கே வந்துட்டு அவர் எப்போதும் போல் ஹீஸ் டான்ஸிங்லாம் அவர் ஆடிக்கிட்டு இருப்பார். அப்புறம் மகாபிரபு அங்கே இருந்தார். ஸோ ஆடிக்கிட்டு இருக்கிறப்ப இவர் தன்வந்த பண்டிட் வந்து பார்த்துட்டு அவரும் லைக் ரொம்ப அழகாக ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த வக்ரேஸ்வர் பண்டிட் வந்து ஆடுறப்ப ஆளுங்களாம் நிறைய கூட்டமாக வரும். ஏன்னா இவங்களும் ரொம்ப ஃபேமஸ். இவங்க ரொம்ப கூட்டமாக வர்றப்ப இவர் என்ன செய்வாருன்னா போயிட்டு எல்லாரும் தடுப்பார். லைக் அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படியே அவருக்கு வந்து ஸ்பேஸ் கொடுப்பாரு. ஸோ இது வந்து 6 ஹவர்ஸாக அவர் வந்து 6 ஹவர்ஸாக ஆடுவாங்க. 6 ஹவர்ஸாக வந்து இது வந்து அப்போ செக்யூர் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ செக்யூர் பண்ணிட்டு அப்புறம் வக்ரேஸ்வர் பண்டிட் வந்து டைட்டில் வந்து போய் உட்காந்துட்டு அப்போ தான் தன்வந்த பண்டிட் வந்து போயிட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க. நமஸ்காரம் பண்ணுறப்ப இவருக்கு வந்து வக்ரேஸ்வர பண்டிட் வந்து அவருக்கு வந்து தெரியும், ஓ தன்வந்த பண்டிட் நீ செஞ்ச சர்வீஸ் வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறேன், நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகுறேன். அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், கிருஷ்ண பக்தி ஹவுக் அப்படின்னு அவர் தலையில் வந்து அப்படி பிளஸ் பண்ணுவார். கிருஷ்ண பக்தி ஹவுக்னு சொல்லிட்டு அது என்ன அர்த்தம்னா, மே யூ அட்டைன் டிவோஷன் டு ஸ்ரீ லார்ட் கிருஷ்ணா. நீ லார்ட் கிருஷ்ணாவோட பக்தி எழுதுல நீ வந்து முழுமையாக அடைவேன்னு சொல்லிட்டு அது பிளஸ் பண்ணுவார். கிருஷ்ணாவோட பிளெஸிங் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பிளஸ் பண்ணுறப்ப எப்போ அவர் தலை கை வைக்கிற பிளஸ் பண்ணுறாங்களோ அப்பயும் அந்த அபராதம் வந்து அவருக்கு வந்து போயிடும். அவருக்கு தான் வைஷ்ணவ ஸ்ரீவாசன் பண்டிட்டில் வந்து ஒரு வைஷ்ணவ அபராதம் செய்வார்ல, திருப்பியும் அந்த அந்த பக்தி பீஜா வந்து திருப்பியும் மலரும் அவருக்கு. சரி பிஃபோர் திஸ் அவர் அப்படியே சோர்ந்துருவார். அப்புறம் செஞ்சோன்னா அவர் மனசு கேட்க அப்படியே ரொம்ப இதாகிடுவார். சரி இவர் பார்த்தோன்னே கையில் கை வச்சோடனே இவருக்கு வந்து திருப்பியும் அந்த பக்தி வந்து திருப்பியும் அவன் மலரும். அண்ட் இது வந்து மகாபிரபுவும் இது அவருக்கு தெரியும். மகாபிரபு சொல்லுவார், எவன் ஒருவன் வக்ரேஸ்வர பண்டிட் கிட்ட நீங்கள் போய் அடைக்கலம் நீங்கள் கேட்குறீங்களோ இல்லை பிளெஸிங் நீங்கள் எடுக்கிறீங்களோ நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து அந்த கிருஷ்ணோட பாத கமலத்தில் போய் அடைவீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஸோ தன்வந்தர பண்டிட் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வந்து ஒரு சின்ன நம்ம ஆச்சாரியங்கள் வந்து இவ்வளோ ஒரு அன்போட எவ்வளோ பயபக்தியாக அவங்க வந்து அவங்களோட பக்தி வாழ்க்கையை எப்படி பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேவானந்த பண்டிட் இவங்க வந்து ஒன்றும் இல்லை, இவங்க ஒன்றுமே சொல்ல, சும்மா உட்காந்துக்கிட்டு அவங்க ஃபாலோவர்ஸ் தான் இப்படி செஞ்சுட்டாங்க. ஆனால் அந்த அபராதம் கிடச்சிச்சு. அந்த அபராதம் வந்து அவருக்கு வந்து ஒரே ஒரு சின்ன அபராதம், சின்ன பெருசு தான், பட் அவர் ஒன்றுமே எக்ஸசைஸ் ஒன்றுமே பண்ணல. பட் அவருக்கும் மகாபிரபு வந்து அவர் மேர்சியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஸோ இது வந்து எவ்வளோ நம்ம வந்து ஒரு பக்தி நம்ம செய்கிறப்ப நம்ம எவ்வளோ பயபத்திரமாக செய்யணும்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து இதுதான் என்னோடய கிளாஸ். ஸோ கன்க்ளூஷன் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறப்ப என்ன நம்ம செஞ்சாலும் இந்த பௌதிக சம்மந்தப்பட்டது எது வந்து நம்ம கூட அட்டாச் ஆகுதோ நம்ம ஸ்டில் இந்த சம்சார கடலில் வந்து ஜென்ம மிருக்க ஜராவே இந்த கடல்லேருந்து நம்ம விடை வைக்க முடியாது. நம்ம ஸ்டில் இதே மீண்டும் பிறந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம புண்ணியக்கார நம்ம நினச்சிக்கிறோம், நீங்கள் ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது இதெல்லாம் செய்கிறது இதெல்லாம் எஸ், இது எல்லாமே குட் டீஸ், இது பயஸ் குட் எஸ். பட் அதோட இது பக்தியோடு நம்ம
கிருஷ்ணாக்கு நம்ம வந்து இது சேனல் பண்ணி வச்சாக்கா, நம்ம கொடுத்தாக்கா, நம்ம வந்து நெக்ஸ்ட் லைஃப் நம்ம வந்து நம்ம வந்து கிருஷ்ண நம்ம we can attain. So what I request is, நம்ம anything நம்ம செஞ்சாலும் ஒன்று நம்ம வந்து ஒன்று மட்டும் நம்ம வந்து நினைப்பில் வச்சுருக்கணும், எல்லாமே பக்தியோடு செய்யணும், எல்லாமே கிருஷ்ணன் இருக்கணும். நான் இன்னைக்கு கூட ஒரு கிளாஸ் கேட்டேன், பிரபுபாத் சொல்கிறாரு, எந்த வேலை இருக்கட்டும் அதில் வந்து உன்னால் கிருஷ்ணா கான்சியஸ் உன்னால் போக முடியலன்னா, அந்த கிருஷ்ணர் அந்த சிந்தனை வரலைன்னா நீ அந்த வேலையை விட்டுரு, நீ அதை செய்யாத. ஸோ அவர் என்னன்னா, ஈச் அண்ட் எவ்ரி திங், நீ சாப்பிட்றதுலேருந்து நீ தூங்குறது வரைக்கும் எல்லாம் கிருஷ்ணன் இருந்தே ஆகணும். நீ தூங்குறதையோ நீ சாப்பிட்றது எது வந்து கிருஷ்ணன் நினைக்க முடியும், கிருஷ்ணனோட ஒரு டச்சில் உன்னால் இருக்க முடியலையோ நீ அதை விட்டுரு. அது மட்டும் தான். ஏன்னா நம்ம டிவோட்டிஸ் மட்டும் இல்லை, எல்லாரும் நம்ம வந்து கிருஷ்ணனுடைய அந்த டச்சை இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த இருந்துக்கிட்டு இப்போ எப்படின்னா, ஒரு ஆமிலாம் அந்த அந்த இது இருக்கும், அந்த வாக்கி டாக்கிலாம், அப்புறம் ஆமியில் இது ஏர்ஃப்ளைன், இந்த பிளாக் பாக்ஸாக அந்த சிக்னல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சிக்னல் லாஸ் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், பைலட்டே தெரியாது எங்கே போகணும்னு முடிஞ்சு. ஸோ அந்த சிக்னல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சிக்னல் இல்லைன்னா யூ பி லாஸ் த டார்க்னஸ். ஸோ இதுதான் நான் என்ன சொல்கிறேன், இதுதான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கோட கிளாஸ் வந்து நான் ஐ பிலீவ் தட் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சம் பீப்புள் வந்து நம்ம சாத்விக குணமாக இருக்கணும், இது இருக்கணும் சொல்லுவோம். ஆனால் சாத்விக குணத்தில் வந்து என்னென்ன அதோட கான்சிக்வன்ஸ்லாம் இருக்குன்னு ஐ பிலீவ் யூ ஆல்சோ கெட் டு. ஸோ நம்ம வந்து சாத்விக குணமாக இருக்கணும்னா சுத்த சாத்விக குணமாக நம்ம இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ரஜகுணம் பற்றி பேசுவாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ ஏதாச்சும் கேள்வி இருந்தால் நீங்கள் வந்து பேசுவாங்க.